யாராவது புதிதாக தொழில் துவங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அதிகாரிகள் மூலமாக அணுகினால் உடனுக்குடன் அந்த அனுமதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். ஆனால் இந்த அரசு அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டு வந்து தொழில் செய்கின்றவர்களுக்கு, ஏற்கனவே தொழில் புரிகின்றவர்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் பிரச்சனை இருந்தால் அதை உடனடியாக களைவதற்கு உண்டான நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். லாரி தொழில் பற்றி சொன்னாங்க. அதில் லாரி வைத்திருக்கின்றவர்கள் நல்ல சாலை விரிவாக்கம் அதிமுக ஆட்சியில் தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 2021 வரைக்கும் நான் தான் நெடுஞ்சாலைத்துறை மந்திரியாக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் நவீன முறையில் எல்லா சாலைகளும் கிராமத்திலிருந்து நகர வரை எனக்கு ஃபேவர் பிளாக் மூலமாக அந்த சாலைகள் தரமாக அமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, சாலை விரிவாக்கம் அதிகமாக செய்ததும் அதிமுக ஆட்சியில் தான். இந்தியாவிலேயே தார் சாலை அதிகமாக நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் தான் உருவாக்கிட்டோம்.